Hi guys, நான் இப்போது உங்களுக்கு RPK RSM சொல்லி கொடுக்க போறேன். ரொட்டீன் பெர்மரெக்ஸ் ஆன்கின்ற அதுக்கு டைமிங் 7 நிமிஷம். ரொட்டீன் செபுலமுமாண்டு அது உள்ள செக்கிங் அதுக்கு ஒரு 5 நிமிஷம். இதெல்லாம் ஏன் செய்றீங்கன்ற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இப்ப எல்லாமே அவசர உலகத்துல இருக்கும். கார் சாவி போட்டோமா, ஸ்டார்ட் பண்ணோமா, கிளம்பி போய்கிட்டே இருக்கும். பாதி தூரத்துல என்ன நடக்குது, டெக்னிக்கல் ஏதாவது ப்ராப்ளம்னா அதுல உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ஆமாவா? அதுக்காக தான் RPK RSM நம்ம ஜேபிஜே கொண்டு வந்திருக்காங்க. புரோட்டீன் பெர்மரெக்ஸ் ஆன்கின்ற 7 நிமிஷம். அதுக்கு டோட்டல் பாசிங் மார்க்ஸ் வந்து 24 மார்க்ஸ். ஆஃப்கோர்ஸ் நீங்க தமிழ்ல பேசிடாதீங்க, உங்களுக்கு 0 மார்க்ஸ் தான் கிடைக்கும். பஹாசால பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம், இல்ல மிக்ஸ் பண்ண லாங்குவேஜும் நீங்க பேசலாம். ஃபர்ஸ்ட் உங்க கையில எல் லைசன்ஸ் கையில இருக்கணும். எல் லைசன்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆகாத எல் லைசன்ஸ் கையில வச்சிருக்கணும். உங்க பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும். நாம சையா சோ அண்ட் சோ, உங்களோட ஐசி நம்பரை நீங்க சொல்லணும். பிறகு உங்களோட லைசன்ஸ் என்ன டைப் வச்சிருக்கீங்க வித் எக்ஸ்பைரி டே சரி லூப்புட் நீங்க பேசி ஆகணும். ரெண்டாவது உங்களுடைய டாக்குமெண்டேஷனை நீங்க படிச்சாகணும். உங்களுடைய காரோட ராடெக்ஸ நீங்க படிச்சு சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டும் பிளஸ் நம்பர் பிளேட்டும் இருக்கு. இது பிராக்வான் பெர்மிஷன், அதுலயும் உங்களுடைய எக்ஸ்பைரி டேட்டும் நம்பரும் இருக்கு. அதை படிச்சு சொல்லணும். Rotex bagi kenderaan number plate VAC 607 sah sehingga 31 Mei 2025. Third one பாத்தீங்கன்னா செர்மின் ஹடாப்பன். இது உடைஞ்சிருக்கா, சாலாரா இருக்கா இல்லையான்னு நீங்க பார்த்து சொல்லணும். ஒவ்வொரு டிஃபெக்டையும் நீங்க சொல்லணும், ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்க சொல்லணும். So cermin hadapan tidak pecah, tidak retak, masih dalam keadaan baik. நாலாவது உங்க வைப்பர் கெத்தாவை செக் பண்ணி ஆகணும். லைட் அப்படி மேல தூக்கிட்டீங்கன்னா போதும், உங்களோட 2 ரப்பரையும் நீங்க ஃபீல் பண்ணலாம். kedua-dua getah wiper masih dalam keadaan baik, tidak koyak. அஞ்சாவது bonnet kenderaan. Bonnet kenderaan tidak kemik, masih dalam keadaan baik. Next, lampu hadapan dan lampu signal. Kedua-dua lampu hadapan dan lampu signal tidak pecah, masih dalam keadaan baik. Number plate VAC 607 jelas dan boleh dilihat. Bumper hadapan tidak longgar, masih dalam keadaan baik. ரெண்டாவது பாகம் பாத்தீங்கன்னா ruangan engine. ruangan engine இப்படிதான் இருக்கும். இதுல 8 ஐட்டம் நீங்க செக் பண்ணணும். இந்த பக்கம் 3 ஐட்டம் இருக்கு. ஒன்னாவது மிnya பிரேக், ரெண்டாவது batang penyukat minyak engine, மூணாவது tali sawat. இந்த பக்கம் 5 ஐட்டம் இருக்கு. ஒன்னு penutup tangki radiator, இது திறந்து தண்ணி செக் பண்ணோம். அடுத்தது ஹோஸ் ரேடியேட்டர், அடுத்தது air coolant, அடுத்தது வைப்பர், அப்புறம் கடைசியா பேட்டரி. அதை நான் எப்படி செய்யறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். மீனா பிரேக் டி பாராஸ் மேக்சிமம், இதுதான் தாங்கி மீனா பிரேக். இதுல மேக்சிமம் மினிமம் இருக்கும். வெளியில இருந்து பார்த்தாலே இது டிரான்ஸ்பெரண்டான கலரா இருக்கும். ஸோ நீங்க வெளியில இருந்தே அதோட லெவலை பார்த்து சொல்லிடணும். மீனா பிரேக் டி பாராஸ் மேக்சிமம் atau mencukupi atau tidak mencukupi. 10 தான், 10லயா, லெவல் எவ்வளவு இருக்குன்னு நீங்க இதை பேசணும். அடுத்தது இன்ஜின் ஆயில் ஊத்துற இடம் இதுதான். பட் அதை செக் பண்ற இடம் இந்த டிப்ஸ்டிக் வழியா தான் செக் பண்ணுவீங்க. இத இப்படி இழுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா லேபிள் பண்ணிருக்கோம் இன்ஜின் ஆயில்னு. இதை இழுத்து ஃபர்ஸ்ட் துடைக்கணும். டிஷ்யூ வச்சுக்கிட்டீங்க, இப்படி கீழால தொடச்சி எடுத்துட வேண்டியதான். இங்க பாத்தீங்கன்னா 2 டாட் இருக்கு. இது மினிமம், இது மேக்சிமம். இப்போ நம்ம திருப்பி இந்த பத்தாங் பெஞ்சுக்காட்ட இன்செர்ட் பண்ணி திருப்பி பார்க்க போறோம். இதுதான் மியா இன்ஜின் செக் பண்ற லெவல். இப்போ இது வரைக்கும் இருக்கு. இந்த எண்ணெய் கருப்பு எண்ணெய் இது வரைக்கும் இருக்கு. அப்பனா ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். சோ மியா இன்ஜின் டி பாராஸ் மேக்சிமம், இல்லனா மியா இன்ஜின் mencukupiன்னு சொல்லணும். மியா இன்ஜின் 10 10லன்றத சொல்லணும். மூணாவது தாலி சவாட். உங்களுடைய ஈவு ஜாரி பெரிய விரல வச்சு தாலி சவாட்டை அமுத்தி பார்க்கணும். டைமிங் பெல்ட்னு சொல்லுவாங்க. லூஸா இருக்கக்கூடாது, வேர் புழுவா பிஞ்சு இருக்கக்கூடாது. ரெண்டுமே இல்லைன்னா இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ தாலி சவாட் masih kuat dan tidak berbulu. தாலி சவாட் டைமிங் பெல்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லணும். நாலாவது penutup tangki air radiator. இந்த air radiator கேப்பை திறந்து இதுக்குள்ள தண்ணி இருக்கா இல்லையான்றத நீங்க பாக்கணும். எப்படி திறக்கிறதுன்னு பாருங்க. கிளாக் வைஸ் திறக்க கூடாது, ஆன்டி கிளாக் வைஸ் தான் நீங்க திறக்கணும்.
இப்படி பூசைங் பண்ணி வெளியில எடுக்க வேண்டாம். இதான் அந்த கேப்பு. இதுல பாத்தீங்கன்னா அழகா அந்த லாக் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தாங்கி ரேடியேட்டர் தண்ணி ஃபுல்லா இருக்கு. That means dalam keadaan baik. So tangki radiator air radiatornya mencukupi. Next hose. Hose radiator tidak bocor, masih dalam keadaan baik. Clockwise திருப்பி க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான். இது ரொம்ப கவனம். இதோ இங்க போட்டிருக்காங்க வார்னிங் பெரிங்கத்தான். காரு சூடா இருக்கும், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் சூடா இருக்கிறப்ப இந்த கேப்பை நீங்க தொற்றக்கூடாது. இது ப்ரெஷர் குக்கர் மாதிரி தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும், மூஞ்சில் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். இன்ஜின் கூலா இருந்தா மட்டும்தான் இதை திறந்து செக் பண்ண முடியும். கவனத்துல வச்சுக்கோங்க. ஆறாவது தாங்கி சிம்பானான் ரேடியேட்டர். இதுல பாத்தீங்கன்னா கூலன் எழுதி இருக்கு. இந்த கூலன் பாக்ஸ்ல இந்த கண்டெய்னர்ல தான் தண்ணி இந்த ரேடியேட்டருக்கு சப்ளை பண்ணும். இந்த தண்ணி ரொம்ப ஃபுல்லா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லுன்னு போட்டிருக்கோம். ஸோ ஆயே தாங்கி சிம்பானான் ரேடியேட்டர் டி பாராஸ் மேக்சிமம் இல்லைன்னா mencukupiன்னு சொல்லணும். ஏழாவது தாங்கி வைப்பு திறந்து பார்க்கணும் தண்ணி பத்துதா இல்லையான்னு. ஸோ air wiper di paras maximum இல்லனா air wiper mencukupi. கடைசி ஐட்டம் பேட்டரி. பேட்டரி பாத்தீங்கன்னா இந்த மலேசியால ரெண்டு வகையான பேட்டரி இருக்கு. ஒன்னு செல் பாசா, ஒன்னு செல் கரிங். இந்த பேட்டரி செல் கரிங் கம்ப்ளீட் ஃபிளாட்டா இருக்கு, நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு, இப்படிதான் இருக்கும் செல் கரிங். இதே செல் பாசா பேட்டரியா இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா மேல 6 ஸ்க்ரூ இருக்கும். அதுல 6 கம்பார்ட்மெண்ட்லயும் பேட்டரி தண்ணி இருக்கும். ஸோ அது பாசாவா இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது ஒரு கேப்பை திறந்து பேட்டரி தண்ணி பத்துதா இல்லையான்னு பார்க்கணும். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது செல் kering. ஸோ இது எதையுமே டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ kenderaan ini mempunyai battery cell kering. முடிஞ்சது, அவ்வளவுதான். ஸோ bahagian depan முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரைட் சைட் காருக்கு வரோம். pusingan arah jam தான் நம்ம காரை சுத்தி எக்ஸாமின் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டயர் செக் பண்ணணும். உங்களுடைய angin tayar mencukupi, bunga tayar masih elok, physical rim masih dalam keadaan baik. lampu signal kanan, உங்களோட ரைட் சைட் சிக்னல் லைட் உடைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ lampu signal kanan tidak pecah, masih dalam keadaan baik. நெக்ஸ்ட் உங்களுடைய cermin sisi kanan tidak pecah, masih dalam keadaan baik. உங்களுடைய கண்ணாடியும் கதவும் kedua-dua tingkap dan pintu tidak pecah, masih dalam keadaan baik. Angin tayar belakang kanan, anginnya mencukupi, bunga tayar masih elok, physical rim masih dalam keadaan baik. Bahagian belakang ke porong. Cermin belakang tidak pecah, masih dalam keadaan baik. Getah wiper tidak koyak, masih dalam keadaan baik. அடுத்தது உங்களுடைய பூத் masih dalam keadaan baik, tidak kemek. அடுத்தது உங்க லைட் பின்னால 5 லைட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு, சொல்லலைன்னா மார்க்ஸ் இல்ல. ஸோ 5 லைட் இருக்கு. ஒன்னாவது lampu belakang, brake, signal, undur dan brake ketiga. மறுபடியும் சொல்றேன், lampu belakang, brake, signal, undur reverse light and brake ketiga. 5 லைட் இருக்கு, அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய பம்பர் tidak longgar, masih dalam keadaan baik and diikuti dengan number plate VAC 607, boleh jelas dilihat dan boleh dibaca. அடுத்தது உங்களுடைய bahagian booth, few items இருக்கும், அது நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. ஒன்னாவது jack dan pemutar. இதான் jack pemutar, ada dilengkapi dengan jack pemutar. Kabel jumper ada. Segitiga amaran ada. Tayar gantian nanti நீங்க ஏர் இருக்காலியான்னு பார்க்கணும். angin mencukupi. க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது bahagian kiri, left side வரீங்க. உங்களோட tayar sebelah kiri, tayar belakang, angin mencukupi, bunga masih elok, physical rim masih dalam keadaan baik.
Kedua-dua tingkap dan pintu sebelah kiri tidak kemeh, tidak pecah, masih dalam keadaan baik. Cermin sisi sebelah kiri tidak pecah, masih dalam keadaan baik. Lampu signal kiri tidak pecah, masih dalam keadaan baik. Tayar kiri hadapan, angin mencukupi, bunga masih elok, physical rim masih dalam keadaan baik. Total எல்லாத்தையும் முடிச்சாச்சு. 7 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். Dan sekian, terima kasih. Saya dah selesai dengan RPK.